வந்து வச்சுக்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, மொரட்டத்தனமா இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாமே ஆதாமுடைய வம்சமா இருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவங்களுடைய ஃப்ரெண்டு. நமக்கு பிரபஞ்சத்தின் தேவன் நமக்கு எதிரி. அவன் என் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக செய்ய பார்க்குறேன், அவன் என்ன பண்ணுறோன்னு அவனுடைய கோபம் நம்ம மேலே வரும் இல்லைங்களா? அந்த கோபத்துல இருந்து தேவன் நம்ம பாதுகாத்திருக்காரு. அதான் நம்ம சொல்றோம். அது ஏன் தாவீது எழுதணும், நான் நிர்மூலமாக அந்த ஒரு தீர்க்கதரிசியை எழுதணும், நான் நிர்மூலமாகாத இருந்து தேவனுடைய கிருபையை ஏன் எழுதணும் ஒரு அந்த வார்த்தையை இல்லைங்களா? அப்போ உலகத்துல எல்லாரும் தான் இருந்தாங்களே இல்லைங்களா? அப்போ தேவனுடைய மக்களா இருக்கிற நமக்கு பிரபஞ்சத்தின் அதிகாரி நமக்கு எதிரியா இருக்கான். அவனுடைய கண்ணி சொல்றாரு, சாத்தான் வந்து கண்ணி வச்சுட்டு காத்திருப்பான். இங்கன்னு தானே ஏறி போனேன், நான் பிடிக்கிறேன் பாருன்ட்டு சொல்லிட்டு நிற்பாங்க இல்லைங்களா? அந்த கண்ணில மாட்டாதபடி நம்ம பாதுகாக்கணும். அதனால்தான் வேதம் சொல்றது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவன் நம்மை தப்புவிப்பாருன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? எத்தனை இடத்துல கண்ணி வச்சிருப்பான் தெரியுங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கிருபையெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படுறோம் இல்லைங்களா? அதனால தான் நம்ம சொல்றோம், நாம் நிர்மூலமாகாதபடி இருக்க போகிறதும் தேவனுடைய கிருபை தான். நாளைக்கும் நம்ம தேவனுடைய கிருபையில தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் புத்தக சுருள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு சங்கீத பகுதி பார்க்கல. சங்கீதம் ரொம்ப நல்ல சங்கீதம், அது நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. அதனால அது பாதியாக நிப்பாட்டி பண்ண வேண்டாம், அடுத்த வாரம் அது முழுசாக பேசலான்ட்டு விட்டுட்டோம். புத்தக சுருள் அப்படிங்கிறதுல தலைப்பில் நம்ம இன்னைக்கு தேவ காரியத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு பின்னால் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க அப்படின்ட்டு இல்லைங்களா? 2500 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை தேவன் கூப்பிட்டு, பாரு என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் கண்களை ஏறெடுத்து நான் பார்த்தேன், பார்க்கும்போது இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தீர்க்கதரிசி பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்த்துருக்கிறார், அநேக காரியங்களை கண்களை ஏறெடுத்து பார்த்துருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது நிறைய காரியங்களை பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான். அவருக்கு எவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா நம்மளால பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர் சொல்லும்போது, நீ காண்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ எப்போவுமே தேவன் பார்த்துட்டு பத்தியா ஒரு புத்தக சுருள் வருதுன்னு சொல்றது கிடையாது, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லுவார். இதே பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றார், ஒரு பானை வந்து பொங்கிக்கிட்டு இருக்கும், நீ என்ன பார்க்குறன்னு சொல்லுவார். ஒரு பானை அது பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதோட வாய் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்பாரு. எல்லாமே அவருக்கு தெரியும், ஆனால் இவர் வாயிலிருந்து அது வரணும், கரெக்டாக பார்க்குறாரான்னு சொல்றாரு. அதோட வாய் கிழக்கு பக்கத்தை நோக்கி இருக்குது, கிழக்கிலிருந்து பிரச்சனை வரணும்னு சொல்லுறாரு இல்லைங்களா? அப்போ அவர் வாயில் அது சொல்லணுன்றதுக்காக தான் நீ என்ன பார்க்குற அப்படின் போது சொல்றாரு, நான் ஒரு பறக்கிற புத்தக சுருளை காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது சொல்றார், ஏன்னா அது பறந்து வருது, இவர் போய் அளக்க முடியாது இல்லையா? அதோட நீளம் எவ்வளோ, 20 முழமும் அதோட அகலம் 10 முழமும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது சொல்லியிருக்கார் இல்லைங்களா? இந்த தரிசனத்தில் அவருக்கு அந்த ஒரு கணக்கும் தெரியுது. இது பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா லேட் ஆகிடும், நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீது புறப்பட்டு போகிற சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் போய் என்ன பண்ணுமா, முதல்ல திருடன் வீட்டில் போய், பொய் ஆணை எடுக்கிறவன் வீட்டில் போய் அது நின்று அந்த வீட்டு கல் அதோடைய பலகை எல்லாத்தையும் அடித்து உடைச்சி நிர்மூலமாக்கி போட்டுருது அப்படின்னு தான் சொல்கிறார். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை எடுக்கிறவன் வீட்டிலும் வந்து அவன் வீட்டின் நடுவில் தங்கி அதை அவன் மரங்களோடும் அந்த கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்லுகிறார் சொல்றார். இப்போ மறுபடியும் இன்னொரு காரியத்தை சொல்றார். அது இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் அது ஒரு தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்காரு. முதலாவது நம்ம இதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நடந்த இந்த ஒரு சம்பவத்தை குறித்து என்ன ஒரு காரியத்தை பற்றி அங்கே சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, கண்களை ஏறெடுத்துப்பார் அப்படின்னா அவர் எப்படி பார்த்துருப்பாருங்களா? எந்த கண்ணை பார்த்துருப்பாரு அவருக்கு?
தேவன் வந்து அறிவு, உன்னுடைய அறிவுல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோன்னு சொல்றதுதான் சொல்றாரு. கண்ணால பாருங்க. அதனாலதான் எல்லாரும் கண்ணால பாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மேகத்துல ஒருவரும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? வேதம் சொல்றது கண்ணுங்கும் போது அறிவு இல்லையா? உன் அறிவுல நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்போ இந்த ஒரு புத்தகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? முதலாவது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிறதோட கீ எதுவும் தெரியும் இல்லைங்களா? 2 பேதுரு 1:20 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க, அங்க நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து இது எதுவுமே சுய தோற்றமான ஒரு பொருள் இருக்காது. அப்போ அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம ஆதியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைபிள் எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? எங்க படிக்கணுமா? இங்கே கொஞ்சமோ அங்கே கொஞ்சமோ கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசிங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நம்ம தேடி வாசிக்கலாம். அப்போ இந்த புத்தக சுருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ அந்த புத்தக சுருள் அப்படின்னா என்னன்னு யோசிக்க வேண்டிய என்னவா இருக்கலாம்? வேத புத்தகம் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்ற புத்தக சுருள் என்னை பத்தி எழுதி இருக்குது, உங்களுடைய சித்தப்படி செய்ய நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புத்தக சுருள் என்னங்கிறது நம்ம பார்க்கும்போது அது வேத புத்தகம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 9:10. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு இருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. பாருங்க, இந்த ஒரு புத்தகம் நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்துல கூட 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த ஒரு புத்தக சுருள் வந்து பிதாவனுடைய கையில இருக்குது. அதை போய் இயேசு கிறிஸ்து வாங்குறத நம்ம ஒரு தரிசனத்தை குறித்து பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு புத்தக சுருள் என்றது என்னன்னு பார்க்கும்போது அது வேத புத்தகம் தான். அப்புறம் சொன்ன இரு பக்கமும் அது எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பக்கம் எழுதப்பட்டதுன்னா என்னது? நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் திருவுளம் பற்றினார். அது பழைய ஏற்பாட்டை பத்தி அங்க சொல்ல 2 பக்கம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வேதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 2 விதமா சொல்றாங்க. பழைய ஏற்பாடு வந்து வேதமாகவும் புதிய ஏற்பாடு சாட்சியாகமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுனாக வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேத புத்தகம் வந்து பறக்குதா, பறந்து போய்கிட்டு இருக்குதா இல்லைங்களா? ஒரு வசனம் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, வாசிச்சுட்டு போடலாம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் இல்லையா, 2 பக்கம் எழுதப்பட்டதுக்கு தான் இந்த வசனத்தை நம்ம எடுத்தோம். அப்போ இந்த வார்த்தையின்படி ஒருவர் சொல்லாவிட்டால் அவருக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. இதை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான் இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தைப்படி, இந்த வசனத்தின்படி ஒருத்தர் பேசலன்னு சொன்னா அவருக்கு எந்த வெளிச்சம் கிடையாது. விடிய காலத்து வெளிச்சம்னா என்ன வெளிச்சம்? வெளிச்சம் போது நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. தன்னுடைய லைஃப் மாறவே மாறாது. இந்த வசனத்தின்படி இருக்கிறத ஒருத்தர் பேசணும், அதை கேட்கணும், கரெக்டா செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க விடிய காலத்து வெளிச்சம் அவங்களுக்குள்ள வந்துடும். இந்த வசனத்தின்படி ஒருத்தர் பேசல, ஏதோ ஒரு போதனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா 50 வருடங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், 50 வருஷம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பேச்சு சொல்றேன், மாறவே மாட்டோம் நம்ம. என்ன கேட்டா அது என்ன கேட்டிருக்கோம்? மனுஷனுடைய போதனைகள், அது ஒரு நாளும் மாற்றாது. ஆனா வேத வசனம் பார்க்கும்போது விடிய காலத்து வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துரும். கிறிஸ்துவோடைய அந்த சாயலை நமக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் பறந்து வருதாக வேதத்தில் நமக்கு வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பறந்து வருதா? எங்கேருந்து இது டிராவல் பண்ணுதுங்க? இது
ஆதாம் உண்டாக்குன நாள்ல இருந்து டிராவல் பண்ணி பறந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு பறந்து வர்ற அந்த புத்தகத்தை ஒருத்தர் பிடிக்கணும். எப்படி போய் பிடிக்கணும்? அது பறந்து போய்கிட்டு இருக்குது, ஒருத்தர் போய் நின்றுட்டு இருந்தா அதை பிடிக்க முடியுமா? இவரும் கூடவே டிராவல் பண்ணணும், பறக்கணும் இல்லைங்களா? வேதம் என்ன சொல்லுது? கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பறவைகள் எழுது. நம்ம யாருங்க? கடந்து ஓடுறவங்க. கட 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 கடன்னு பிறந்து ஒரு 40-50 வயசுல கடகடன்னு ஓடிடுவோம். ரொம்ப ஸ்பீடா கடந்து ஓடி போயிடுவோம் நம்ம இல்லைங்களா? அப்போ பார்க்கட்டுன்னு பறவைகள் எழுதுன்னு சொல்ற நம்ம யார்? அப்போ கடந்து ஓடுறவங்க. நம்ம வாழ்க்கை ஒரு புல்லு போல சீக்கிரத்துல போயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? டிராவல் பண்ணி அதை பிடிக்கணும். இன்னொரு விதத்துல இருக்கு, அதை டிராவல் பண்ணலாம் பிடிக்க முடியாதுன்னா, நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்கான்? நடுப்பகல் வரைக்கும் சூரிய வெளிச்சம் போல இருக்குது. அந்த வெளிச்சத்தோடு அதை டிராவல் பண்ணணும். கொஞ்சம் தூரம் போய் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இருளில் விட்டுட்டு அது போய்கிட்டே இருந்துடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் சொன்னா, மார்ட்டின் லூத்தர் காலத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க? நல்ல சத்தியத்தை வெளியே சொன்னாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பாவசத்தினால் ஒருத்தர் பிழைக்க முடியாதுன்னு சொல்றது அவ்வளவு வெளிச்சமா பேசினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? அவங்க இருளுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா அது டிராவல் பண்ணி போயிடுச்சு, இவங்க அதுக்குள்ளே இருந்துட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி 7ஆம் தூதனுடைய காலத்துல பகுதியில் கூட பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு பின்னால் வந்தாலும் என்ன பண்ணுது? நம்மளை தள்ளி போட்டு போயிட்டே இருக்கு, இருட்டில் விட்டுட்டு இல்லையா? அப்போ அதோட டிராவல் பண்ணணும். நீதிமானுடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம அது வரணும் அப்படின்னு தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 16வது வசனம். எபேசியர் 5:16. பாருங்க எவ்வளவு பொல்லாத காலங்க. அதான் சொல்ல, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. பொல்லாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிடணுமா? செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். நேத்து என்ன டேட்டுங்க? 11ஆம் தேதி இல்லையா? 11/2/2012. இந்த 11/2/2012 போய் நம்ம இன்னொரு காரியத்தை செய்யணும்னு அந்த நாளுக்கு திரும்ப முடியுமா? அந்த நாள்ல நம்ம தேவனுக்கு பிரியம்லாம் செஞ்சுட்டோன்னு சொன்னா அதை போய் சரிப்படுத்துக்கு டைம் கொடுத்துருவார். ஆனா நமக்கு கிடைச்ச டைமை நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா மறுபடியும் அதை போய் அடைய முடியாது. நம்ம கடந்துட்டோம், அந்த நாட்கள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதான் சொல்ற, நாட்கள் பொருளாதாரம் இருக்குனால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேத புத்தகத்தை, பறந்து போற புத்தகத்தை இன்னைக்கு யாராலையும் பிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட கூட டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும் இல்லைங்களா? ரெடி ஆகலைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்மளை ஆயத்தப்படுத்தி ரெடி ஆகணும். இல்லைன்னா இருட்டில் விட்டுட்டு பாஸ் பண்ணி போயிடும். நமக்கு பின்னால வேற ஆள் வந்து அந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. நம்ம இருள நின்றுடுவோம் இல்லைங்களா? தேவன் அந்தந்த காலத்தை நியமிச்ச காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. காலத்தை தவற விட்டாச்சுன்னா, வேத புத்தகத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, நானும் ரட்சிக்கப்படலைன்னு ஒரு தீர்க்கதரிசி நின்று புலம்புற இல்லைங்களா? அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில பழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லு. அப்படி இருக்கும்போது இந்த வேத புத்தகத்தை குறித்து இன்னொரு காரியம் சொல்றாரு. அது பூமியெங்கும் புறப்பட்டு போகிற சாபம்னு சொல்றாரு. அது சாபமா? இப்போ வேத புத்தகத்தை அப்படித்தானே படிச்சோம் நம்ம. இப்போ சகரி 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். இது எப்படி சாபம்னு சொல்ல முடியும் வேத புத்தகத்தை இல்லைங்களா? அது எவ்வளவு ஆசீர்வாதமான புத்தகத்தை போய் சாபம்னு எழுதியிருக்காங்களே எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்களுக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு புத்தகம், அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும், சாபமாகவும் இருக்கும். ஆசீர்வாதம் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும், சாபம் அதிகமா இருக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். 16 மட்டும் படிங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த வருஷம் படிங்க. உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அப்போ சாபம் சொல்றது கரெக்டு தானே இல்லைங்களா? அப்ப யார் அதுக்கு உட்படலையோ, யார் அதுக்கு கீழ்ப்படியல, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருமாங்க? சாபம் வரும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உபாகமத்து இன்னொரு வசனம் கூட 30ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம், 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். சார் பாருங்க, இந்த ஜீவனையும் மரணத்தையும் தேவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சார். ஆதாமுக்கு முன்னால கொண்டு வச்சார் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு வச்சார். நன்மையும் வச்சுட்டார், தீமையும் வச்சுட்டார். அவர் விரும்பி எதை எடுத்துக்கிட்டாரு? அவருடைய பார்வைக்கு எது நன்மையை தெரிஞ்சிருக்கு? தேவன் தீமைன்னு சொன்னது இவருடைய பார்வைக்கு நன்மையை தெரிஞ்சிச்சு, அதை எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? அப்போ ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார், சுயாதீனா உண்டாக்கி அவரா மரணத்தை எடுத்துக்கிட்டார். இஸ்ரேல் மக்களுக்கு அதே மாதிரி வைக்கிறார், ஜீவனையும் மரணையும். அவங்க எதை எடுத்தாங்க? அவங்களும் மரணத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? தேவன் எது தீமைன்னு சொன்னாரோ அதுதான் உங்களுக்கு நல்லதா தெரியும். பாவம் தீமைன்னு சொன்னார், பாவம் நல்லதுன்னு எடுக்கிறாங்க இல்லைங்களா? எடுத்ததுனாலதான் அவங்க மேல சாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதும் இஸ்ரேல் மக்களுக்கு கூட எழுதி கொடுத்திருக்கிறார். 147வது சங்கீதத்துல 19-20 வசனம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, யாக்கோபுக்கு படிங்க மறுபடியும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. பாருங்க எந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னா, யாக்கோபுக்கு தம்முடைய வசனமும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணத்தையும் வேற எந்த ஜாதிக்கும் இந்த மாதிரி தேவன் செஞ்சது கிடையாது. அவ்வளவு மேன்மை அந்த மக்களை வச்சிருந்தார், அவ்வளவு மேன்மையா வச்சிருந்து அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் கொடுத்திருந்தாருன்னு பார்க்கும்போது தேவ ஆராதனை, தேவனை எப்படி வழிபடணும், தேவனிடத்துல போறதுக்கான ஒரு வழி இருக்கு. அந்த வழி யாருக்குன்னு தெரியப்பட்டதுன்னா இவங்களுக்கு தான் தெரியப்படுத்துச்சு. மனுஷனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு, நாம் பாவியா இருக்கிறோம், அந்த நிலைமை அவங்களுக்கு தான் தெரியப்படுத்துச்சு. அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கான வழியும் அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. தேவன் ஏற்படுத்த போற அந்த ஒரு சட்டமும் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுப்படுத்திருந்துச்சு இல்லைங்களா? தேவனிடத்துல போறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைங்கிறதையும் தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். எவ்வளவு ஒரு காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரு இந்த மாதிரி வேற எந்த ஜாதிக்கும் செய்யலை இல்லைங்களா? அவர் தப்பு செய்யலாம், தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், அந்த பலியை செலுத்திடலாம், செலுத்தி அவங்ககிட்ட தேவனிடத்துல மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு ஃப்ரீயா வந்துடலாம். பெரிய பாவம் மூட்டை சுமந்துட்டு போய் அங்க போட்டுட்டு ஃப்ரீயா வந்துடலாம். இந்த மாதிரி வேற எந்த ஜாதி மக்களுக்காவது தேவன் கொடுத்திருந்தாரா? அவன் பார்த்து கொடுக்கல இல்லையா? அவ்வளவு மேன்மையா அவங்கள வச்சிருந்து வீட்டுல வச்சிருக்காரு. அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை தப்பு செஞ்சா அப்பா அடிக்கிறது. இதுக்கு யாருக்குன்னா இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்களா? இன்னைக்கு அப்பா பிள்ளைய ஓயாம கண்டிச்சுட்டு இருந்தா யாருக்கா சந்தோஷமா இருக்குமா? இந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்குமா? பிள்ளைக்கு அப்பாவை பார்க்க எப்படிதான் இருக்கும்? என்னப்பா எந்த நேரம் பார்த்தாலும் இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி நடக்காது, இப்படி நடக்காது. என்ன இது? எப்போ இந்த மனுஷன் வீட்டை விட்டு போவாருன்னு நினைச்சு வெளியே போன உடனே ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவுடைய வார்த்தை பிள்ளைங்களுக்கு கசப்பா இருக்குது இல்லைங்களா? அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீனாய் மலையில நமக்கு தகப்பன் கிடைச்சிட்டாரு. நம்ம தகப்பன் என்ன பண்ணுவாரு? குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கி தருவாரு இல்லைங்களா? எந்த பொருளை கேட்டாலும் நமக்கு கொடுத்துருவாருன்னு நினைச்சு இந்த சின்ன பிள்ளை நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் மக்கள் நினைச்சிட்டாங்க. அவர் அப்பாவாச்ச எவ்வளோக்கும் ஒரு நல்ல அன்பான தகப்பன். அன்பான தகப்பன் தான் பிள்ளைய அடிப்பாரு இல்லைங்களா? அன்பு இல்லாத தகப்பன் என்ன பண்ண மாட்டார், பிள்ளைய எப்படியோ போன்ட்டு போயிட்டே இருந்துருவாரு. இப்படி நினைச்சு உள்ள வந்துட்டாங்க. அவங்கள போலே நினைச்சுக்கிட்டாங்க. இவங்களும் தப்பு செஞ்சுட்டு இவங்க பிள்ளைங்களே வளர்த்து என்ஜாய் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனா முதல் ஒரு உண்மையான தகப்பன் கிடைச்ச உடனே தப்பு செஞ்ச அடினா அடி அப்படியே அடி கிடையாது. அடுத்த நாட்டுக்காரன் அவங்கள போட்டு அடிப்பாங்க, அடிமைப்படுத்திடுவாங்க, இவங்களுடைய பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வச்சு அடிச்சு பார்த்தாரு, திருந்தலை.
தேவ ஆராதனை கொடுத்து ஆசீர்வதிச்சார். பாவம் மன்னிப்பு கொடுத்தவங்களை பார்த்தாரு, அப்பவும் கேட்கல. எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு தேவன் அப்படின்னா, என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்லி தேவன் மகர் தட்டிக்கிட்டார். ஆனா அதே பிள்ளை ஒரு டைம் தப்பு செய்யும் போது என் மனசு வாடுதே, என்னுடைய இருதயம் கொதிக்குதே அப்படி சொல்லி தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதுற இல்லைங்களா. அதான் சகோதரர் எடுக்கும்போது சொன்னார், தேவனுக்கு அவ்வளவு துக்கத்தை அவங்க கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அவங்களுடைய வீடு எப்படி இருந்துச்சு, அது அவங்களுடைய வீடு பாருங்க, அது பாரு எங்க போயிடுச்சா, இந்த சாபம் எந்த திருடனும் அதன் ஒரு புறத்துல இருக்கப்படிய அழிக்கப்பட்டு போவான். இவங்க வீடு எந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, திருடனுடைய வீடு ஆயிடுச்சு. திருடன் யாரு, அவனுக்கு ஆதியிலிருந்தே ஒரு பேர் கொடுத்திருக்காரு, திருடனுடைய வீடு இல்லையா. சாத்தானுடைய வீடு ஆயிட்டாங்க இவங்க. உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்து தனியா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து, தேவன் அவங்களுக்கு எப்படி வாழணும் என்ன செய்யணும் எல்லா வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து, அந்த ஊருக்குள்ள போயிருக்கும் போது ஒரு ஆசாரியனுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், உண்மையில இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆனா இவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சுன்னா மேட்டிமை ஆயிடுச்சு. நாங்க தான் தேவனுடைய மக்கள், நாங்க தான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு. அப்பவும் சொல்லி பார்த்தாருப்பா, ரொம்ப நல்லவன்னு சொல்லி நான் உங்களை எடுக்கல, நீங்க இருக்கிறதுலே மோசமான ஆளு தான் நான் உங்களை எடுத்திருக்கேன். நாங்க பெரிய பலசாலின்னு சொன்னாங்க, நீ பலசாலின்னு எடுக்கலப்பா, இருக்கிறதே நீ ரொம்ப பலவீனமா இருந்தா நான் உன்னை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. எதை சொல்லியும் கேட்கல. அவங்க இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு. மேட்டிமை ஆனதுனால யார் உள்ள பூந்துட்டாங்க, சாத்தான் உள்ள பூந்துட்டான். அதான் சொல்ல, இருதயம் மேட்டிமை அடைஞ்சிச்சுனால யார் உள்ள பூந்துட்டாருன்னு அர்த்தம், சாத்தான் உள்ள பூந்துட்டான். பூந்து பார்க்கும்போது அவருடைய வீடு திருடனுடைய வீடு ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ எப்போ அது அந்த மாதிரி ஆச்சுன்னு பார்க்கும்போது ரோமர் 9ஆம் அதிகாரம் வேண்டாம், அது வேண்டாம், ஓசியா 8:12 வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாருங்க, என் வேதத்தின் மகத்துவம், அதோட மகத்துவத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அதை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க. அது எனக்கு இல்லை, அது யாருக்கு, அது யூத மக்கள் போய் பிரசங்கம் பண்ண போனா, பார் நீ திருடக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது, இவங்க செய்வாங்க எல்லாமே இல்லைங்களா. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவங்க சொல்றது மாதிரி நீங்க கேளுங்க, ஆனா அவங்க செய்யற மாதிரி செஞ்சாங்க. ஏன்னு கேட்டா அவங்க என்ன பண்றது கிடையாது, வேதத்தின் மகத்துவத்துக்கு செவி கொடுக்கறதே கிடையாது. அதே தான் இன்றைக்கும். இன்னைக்கு இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, வேதத்துக்கு செவி கொடுக்குறாங்களா, அது அந்நிய காரியம். வேதத்துல வந்து ஒரு போதனையை சொன்னோம்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டுருவாங்க இல்லைங்களா. அப்ப அந்த வேதத்தோட அந்த மகத்துவத்தை அந்நிய காரியமா என்னதுனால தேவனுக்கு எவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சுன்னா, அடுத்த வசனம் 13, எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாகிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறார். பாத்தீங்களா, தன்னை உண்டாக்குனவரை மறந்து கோயில் கட்டுறாங்களாம். இது ஃபர்ஸ்ட் கட்டி கொடுத்தவர் யாருங்க, சாலமோன் தான். எந்தெந்த நாட்டுக்கு போறாரு அங்கேருந்து ஒரு ஸ்திரீ மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவாரு. அவங்களோட உபதேசத்தெல்லாம் வீட்டில் உட்காந்து உட்காந்து பேசுவாங்க. இந்த பாருங்க, எங்க நாட்டுல இப்படிதாங்க நாங்க வழிபடுவோம், எங்க கடவுள் இப்படிப்பட்டது. முதல்ல சொன்னாரு இதெல்லாம் பேசாதங்க அப்படின்ட்டாரு. கொஞ்ச நாள் சரி நான் உனக்கு ஒண்ணு கட்டி தரேன் வச்சுக்கோ. அதுக்கு ஒரு கோயில், எகிப்து தேவர்களுக்கு ஒரு கோயில் எங்க கட்டிட்டாரு, எருசலேம்ல கட்டி கொடுத்துட்டாரு, நீ வழிபட்டுக்கோ அப்படின்ட்டு. பாத்தீங்களா, தப்பு செய்யறது ஃபர்ஸ்ட் இவரே வழிவகுத்து கொடுத்துட்டார். கோயில்களை கட்டுகிறான், இஸ்ரேல் வந்து கோயிலை கட்டுறான், பெத்தேலையும் தான்லையும். யூதா என்ன பண்ணாராம், அரணான பட்டணங்கள் கட்டுறாரு. எங்க நகரத்துக்குள்ள தேவன் இருக்கிறார், யாருமே உள்ள வர முடியாது. எப்படி மேட்டிமை பார்த்தீங்களா, அந்த நகரத்தை கொடுத்தவரே தேவன், அதை கட்ட சொல்லி பிளான் கொடுத்தவரே தேவன், அதை கட்டுறதுக்கு எல்லா பொருளையும் ஈரான்ற ஒரு அதிபதி மூலமா கொடுத்து கட்ட வச்சவரும் தேவன், அதுக்கு தேவையான பொன் வெள்ளியை எல்லா தேசத்துல இருந்து கொண்டு கொடுக்க வச்சவரும் தேவன். இவங்க என்ன பண்றாங்க, சண்டை வந்தா எங்க பட்டணத்தை எகிரி நீங்க உள்ள வந்துருவீங்களா, நீங்க எதை கட்டுறாங்க, அவங்க அரணான பட்டணத்தை கட்டுறாங்க.
எதிராளி எங்களுக்குள்ள வர முடியாதுன்னு. இவங்க எவ்வளவு பெரிய பட்டணம் கட்டினாலும் கூட தேவன் தான் அவங்களுடைய அரணான அந்த பட்டணமா இருந்தார். இவங்க ஒரு பட்டணமும் தேவையில்லை, ஒரு மதிலும் தேவையில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா தேவனே அவங்களை அக்கினி முதலா இருப்பேன்னு சொல்லியிருந்தார். அதை விட்டுட்டு இவங்க முதல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய யோசனைகள்லாம் எப்படி ஆயிடுச்சு? மனுஷ யோசனைகளாகவே போயிடுச்சு. தேவனை விட்டுட்டாங்க. திருடனுடைய வீடா மாறிடுச்சு. திருடன் உள்ள பூந்து அந்த இஸ்ரேல் மக்கள் புறஜாதி மக்கள் எப்படி இருந்தாங்களோ அவங்களோட இவங்க நல்லா இருந்தாங்களா? சொல்றாரு, புறஜாதி மார்க்கத்தை போய் பாருப்பா, அதுவே பெஸ்ட்ன்னு சொல்றாரு எரேமியா புத்தகத்துல. அவங்களே நல்லா இருக்கிறாங்களே, நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தீங்க, அவங்களோட மோசமா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஓசியா 13:6 கூட படிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். எப்படி தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். தேவன் அவங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்தி ஆயிட்டாங்க. திருப்தி ஆனவன்னு அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? மேட்டிமையாகி என்ன மறந்துட்டாங்க இல்லையா? இருதயம் மேட்டிமைன்னு சொன்னாலே எதிராளி உள்ள வந்துட்டார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க ஒரு சில வசனங்கள். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். பார்த்தீங்களா என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க? நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீங்களோ என்று, சத்தியத்தை தேடுகிற ஒன்றோ என்றோ, எருசலேம் தெருல திரிஞ்சு வீடுகளுக்கு தேடுங்க, தேடி கண்டுபிடிங்க என்றார். யாராவது ஒருத்தராவது இருக்காங்களான்னு போய் பாருங்க. எப்படி இருக்கு தேவனுடைய மனசு? எருசலேம்ல இருக்கவங்க எல்லாமே தேவனுடைய மக்கள், தேவனுடைய போதனை கேட்டிருக்காங்க. ஆனா யாராவது அதை நீதியா பின்பற்றுறவங்க இருக்காங்களா? யாராவது அந்த வசனத்துக்கு பயப்படுறவங்க இருக்காங்களான்னு போய் தேட சொல்றாரு. அன்னைக்கு தேட சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு சொல்றாரு, தேடுங்க. எங்கேயாவது போய் பாருங்க, யாராவது பைபிள் வசனத்து மேல ஆர்வமா இருக்காங்களா, வசனத்தின் மேல தாகமா இருக்காங்களா அப்படின்னு போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நிறைய வேலை செய்யறாங்க, இவ்வளவு ஊழியம் செய்யறாங்க. பார்த்தோன்னா பிரமிப்பா இருக்கு, ஐயோ இப்படி செய்யறாங்க, நம்மளாம் ஒண்ணும் செய்யல, நமக்கு பிரமிப்பா இருக்குது. ஆனா பார்த்தா வேத வசனத்து மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா சபையோட போதனை மேலதான் நம்பிக்கையில அவ்வளோ பெரிய விசுவாசம், அவ்வளோ பெரிய வேலை செய்யறாங்க. அங்க செய்ய வேண்டிய வேலை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ அடுத்த வசனம், அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் யானை எடுக்கிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறேன், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. பாருங்க, தேவன் அவங்களை அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்கலையா? என்ன ஆச்சு? அடிச்சு 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 காப்பு காய்ச்சி போச்சு. என்ன பாருங்க, இந்த தப்பு செய்யற பிள்ளைய பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து நல்லா அடிச்சிருவாங்க. அது தப்பு பண்ணிட்டு போய் 2 முதுவை காமிச்சிருவார், 2 போடுவார், அவ்வளவுதான். அது தானே செய்ய ஆரம்பிச்சிடும் அது இல்லைங்களா? அதனாலதான் அடியெல்லாம் எப்படி அடிக்கணுங்க, தப்பு திப்புன்னு போட்டு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிச்சோம்னா கண்டிப்பா பிள்ளை திறந்தாரு. குச்சி எடுத்துக்க சொல்லி வேதம் சொல்லுது. பெரம்பு எடுத்து முட்டி கீழே 4 கொடுத்து பாருங்க, சொல்றோம் இங்க வரைக்கும் ஏறும். அந்த அடிக்கு பயப்படும். ஆனா நீங்க கையில நம்ம எவ்வளவு அடிச்சாலும் சொரணை கட்டு போயிட்டு சொல்லுவாங்க. அடிச்சு அடிச்சு சொரணை கட்டு போச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிக்கிறாரா, புத்தி ஏறல. அடுத்த வருஷம் படிங்க. ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறேன், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். முகம் எப்படி இருக்கு பாத்தீங்களாங்க? கண் மலையோட கெட்டியா இருக்குதான் முகம். எந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கண்மலையோட கெட்டியா இருக்குன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அவங்க. தப்பு செய்ய வேண்டியது, சரி பனிஷ்மெண்ட் நமக்கு இருக்குது, யார்டா அடிமையா போடுவார், கொஞ்ச நாளைக்கு போகலாம், பரவாயில்ல. இருதயம் அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லைங்களா? அடுத்த வசனம், அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்தில் போய் அவர்களுடைய பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் முகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார். தேவன் பாருங்க, அந்த காட்டுல திரியிற அந்த குதிரையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நுகத்தடி என்ன போட்டுருவாங்க, மூக்கணாங்கயிறு போட்டுருவாங்க.
மூக்கணங்கயிறு போட்டதுக்கு பிற்பாடு தான் மேலே இருக்கவருக்கு அடங்கும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் தேவன்னா, மாடை கூட பாருங்க, மூக்கணங்கயிறு இல்லாத மாடை பிடிக்க முடியுமா நம்மளால? இவர் அந்த மாதிரி போட்டிருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அதை நுகத்தடிய அறுத்து போட்டாங்க, கட் பண்ணி போட்டுறாங்க. அதுக்கு உட்படுறதுக்கு மனசு இல்லை. அதனால தேவன் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் படிங்க. ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும். யார் இந்த சிங்கம்? கர்ஜிக்கிற சிங்கம். அடுத்தது வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் எந்த ஓநாய்ங்க? பீரி போடுற ஓநாய், சாத்தான். சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாய் ஸ்பீடா ஓடக்கூடியது சாத்தான். அவைகளில் இருந்து புறப்படுகிறவன் எவனும் தீரப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதனாலதான் திருடனுடைய வீடா என்ன ஆயிடுச்சு? தேவனே தன்னுடைய வீட்டை வச்சு சுத்தமா வச்சு அடிச்சு அடிச்சு பார்த்தாரு, சரிப்பட்டு வரலன்னொடனே சிங்கத்தையும் சிவிங்கியும் எல்லாத்தையும் உள்ள விட்டார். போ விட்டுட்டு தேவன் ஒதுங்கி வெளியே நின்றுட்டார். பூந்து அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இந்த வீடு என்ன வீடாயிடுச்சுங்க? அது திருடனுடைய வீடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. சரி, இது விட்டுடலாம். ஏன்னா இது தேவன் நம்மளை வஞ்சித்தார். ஏன்னா அந்த வசனம் பேசும்போது நமக்கு அவங்க யோசனை வருதுனால 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மல்கியா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எங்க? நான் அப்பான்னு என் கனம் எங்க? யாரை பார்த்து கேட்கறது கேள்வி? இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்க, நான் அப்பான்னு என் கனம் எங்க? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம்? பாருங்க, அது நீங்க இதுல இருந்து படிச்சீங்கன்னா அவங்க எவ்வளவு துரோகம் பண்ணாங்கன்னு கம்ப்ளீட்டா எழுதுறாரு. அவங்க எந்த தேவன் அவங்களுக்கு எப்படி பலியெல்லாம் செலுத்த கொடுத்து தேவனை எப்படி கனம் பண்ண சொன்னாரோ அப்படியே கனவீனப்படுத்திட்டாங்க. அதனாலதான் அது திருடனுடைய வீடு ஆயிடுச்சு. இப்போ திருடனுடைய வீட்டுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, திருடனுடைய வீடுன்றது தெரியலீங்களா? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதுதான் இந்த திருடனுடைய வீடு. இந்த வீட்டை போய் எருசலேம்ங்கிற அந்த வீட்டை போய் பார்த்தோன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்குது யாருன்னு பார்த்தா யெகோவா தேவன் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்குது? சாத்தான். யெகோவா தேவன் உள்ள இருந்தா வர்ற மகனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருப்பாங்களே இல்லையா? அவரத்துக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க எனக்கு பிதாவும் கிடையாது, நான் உங்க பிள்ளையும் கிடையாது. அவரை அனுப்பிச்சு விட்ட உடனே உள்ள இவன் வந்துட்டான். இவன் வந்த உடனே தேவகுமாரன் வந்திருக்காரு, தேவகுமாரனே அடிச்சு வரட்டுறாங்க. இன்னும் படிச்சீங்கன்னா அவர் நிறைய ஓமை சொல்லுவார். ஓமைகள் அப்படிதான் சொல்லும் போது ஒவ்வொரு ஊழியக்காரரும் அனுப்பிச்சா எல்லாரையும் அடிச்சு என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சு போட்டுட்டாங்க, அடிச்சு குத்துவேரா போட்டாங்கன்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்போ அந்த கிபி 70 அப்போ அந்த வீடு என்னாச்சு? திருடனுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாரு. இதுதான் சகரியால் 5ஆம் அதிகாரத்துல அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். மரக்கால்ன்றது எது? ஒரு மரக்கால் புறப்பட்டு வருது. அந்த மரக்கால் படிங்க, அடுத்து படிங்க. பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருந்தார். மரக்கால் நடுவுல யாரு உட்கார்ந்துருக்குது? ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ யாரு? அதான் யூத மக்கள். அந்த மரக்கால்ன்றது எது? எருசலேம். அந்த எருசலேமுக்குள்ள இருந்த அவங்க அந்த ஸ்திரீ உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்தது ஈய மூடி ஒண்ணு தூக்கிட்டு வர்றாரு. இப்ப பாருங்க, அந்த ஸ்திரீயை உள்ள போட்டு உள்ள அமுக்கி அந்த ஈய மூடி போட்டு மூடிட்டா என்ன ஆகுங்க? உள்ளே க்ளோஸ் ஆயிடும் இல்லைங்களா? அதுதான் எப்போ நடந்துச்சு? அது கிபி 70 என்ன நடந்துச்சு? அந்த ஈய மூடி கம்ப்ளீட்டா சுத்தி மூடிட்டாங்க.
தீத்துராயம், அதான் அந்த ஈய மூடி போட்டு உள்ள போட்டு அமுக்கிட்டாங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்ன பேர் கொடுத்துட்டாரு பாருங்க எருசலேமுக்கு, அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். இதுதான் கிபி 70 நடந்த ஒரு சம்பவம். திருடருடைய வீட்டை கம்ப்ளீட்டா அது க்ளோஸ் பண்ணி அவங்க உள்ள வச்சு அங்க 3 விதமான தீர்ப்பு செஞ்சார் இல்லைங்களா? 3 விதமான தீர்ப்பு செஞ்சார். இது நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட உன்னுடைய முடியை கட் பண்ணுப்பா, உன் முடியையும் தாடியும் கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அந்த முடியும் தாடியும் கட் பண்ணி வச்சோடனே அது 3 பிரின்னு சொல்லுவார். அந்த முடியை அவர் மொட்டை அடிச்சு தாடி எடுத்த முடியை 3 பங்கா பிரிப்பார். ஒரு முடியை கொஞ்சத்தை எடுத்து வெட்டி போட்டுருன்னு சொல்லுவார், நகரத்து நடுவில் வெட்டி போடு. கொஞ்சத்தை அள்ளி நெருப்புல போட்டுருவார், கொஞ்சத்தை அள்ளி தூத்தி விட்டுருவார். இதுதான் தீர்ப்பு. எப்படி அது? அந்த முடிதான் யாரு? யூத மக்கள் இல்லைங்களா? அப்ப 3ஆ பிரிக்கிறார். ஒரு பங்கு நெருப்புனால அது ஃபுல்லா கொளுத்தி விட்டுட்டாங்க தீத்துராயம். 2வது ஒரு பகுதி பட்டயத்துல வரிச்சாங்க. 3வது பகுதி தேசம் வந்து சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அங்கேயே தீர்ப்பு எழுதிட்டாரு அது இல்லைங்களா? அதுல ஒரு பகுதி மட்டும்தான் தப்பிச்சு போனது அவங்க. ஏன்னா பின்பறிப்புக்கு அது என்ன வேணும், கொஞ்சம் பின்னால மறுபடியும் அது விதைக்கப்படணுன்றதுக்காக அந்த ஒரு விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க சிதறடிக்கப்பட்டதான் விதை நெல். இது மறுபடியும் இப்போ வந்து அவங்க தேசத்துக்குள்ள வரணுன்றதுக்காக தான் தேவன் அதை செஞ்சார். அப்புறம் அதே தீர்க்கதரிசிகிட்ட ஒரு காரியம் சொல்லுவார், கொஞ்சத்தை எடுத்து உன் ட்ரெஸ்ஸில் வச்சு முடிஞ்சுக்கோப்பான்னு சொல்லுவார். எதை? அந்த முடிய 3ஆ பிரிச்சு அதுல கொஞ்சத்தை மட்டும் எடுத்து உன் ட்ரெஸ்ஸில் வச்சுக்கோன்னு சொல்லுவார். அப்ப அந்த தீர்க்கதரிசி யாரு? இயேசு கிறிஸ்து. கொஞ்சத்தை எடுத்து அவர் ட்ரெஸ், அவருடைய நீதியை கொடுத்து அந்த பெந்தேகோஸ்து நாள் என்ன பண்ணாரு? எடுத்துட்டு போயிட்டாரு அதை. ஸோ பாருங்க, அவ்வளவு தெளிவா அந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல நடக்க வேண்டிய காரியங்களை அப்படியே பாட்டா எடுத்து வச்சிருக்கிறார் தேவன். அப்ப திருடனுடைய வீட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதனாலதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உம்மிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ இதோ உன் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எப்போ வீடு எப்போ பாழாக்கி விடப்பட்டுச்சு? கிபி 70ல. மறுபடியும் அவங்க எப்போ பார்ப்பாங்க? அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லுகிறேன். மறுபடியும் அவங்க இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா அப்படின்னு அவங்க எப்போ அந்த அறிவு கிடைக்கிறோ அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான மக்களா இருக்கிறாங்க. தேவபக்தி கொஞ்சம் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தீர்ப்பு முடிஞ்சிச்சு. என்ன பிரதர் நல்லா அருமையா சொல்லி கொண்டு வந்து முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த புத்தகம் வேற எங்க வந்துருச்சா? இப்போ அடுத்தது திருடன் வீட்டை உடைச்சிருச்சு, இன்னொரு வீட்டுக்கு போகுது, பொய்யானை எடுக்கிறவங்க வீட்டுக்கு போகுது அது இல்லைங்களா? அப்ப அந்த பொய்யானை எடுறது யாருன்னு பார்க்கணுமே. இன்னும் ஒரு வீட்டை உடைச்சிருச்சு, இன்னொரு வீட்டை உடைக்கிறதுக்கு அது என்ன ஆயிடுச்சு, அது வந்துருச்சு இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப அந்த பொய்யானை எடுதல்னா என்ன? யாரோட வீட்டுக்கு வந்திருக்கு? போகுது கிபி 70க்கு அப்புறம் எந்த வீட்டுக்கு வந்துச்சு? அது ஆணையிடுகிறவர்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அது ஆணையிடுதல் என்னது? ஞான ஸ்நானம் எடுத்து ஜீவபலியா தன்னை ஒப்பு கொடுக்குறவங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வருது. இப்ப வீடு எதுங்க? எருசலேம் கிடையாது, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு வந்து தங்கிடும் அது. ஆனா அந்த ஆணை எப்படி போயிடக்கூடாதா? பொய்யானையா ஆயிடக்கூடாது. பொய்யானையிட்ட என்ன பண்ணுவது? உடைச்சு பாட்டா உடைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடாது இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? அதாவது இந்த புத்தக சூழலுக்கு எடுத்து அந்த தீர்க்கதரிசியோட வாயில நீ சாப்பிடுமான்னு கொடுப்பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மென்னு சாப்பிட்டுட்டு உள்ள போனோன்னு கசப்பாயிடுச்சு இல்லைங்களா? நம்ம பாருங்க, மீட்கும் பொருள் எடுக்கும்போது பெஸ்ட், ஆஹா, ஒவ்வொரு பாடம்லாம் எடுக்கும்போது ஆஹா ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே கசப்பாயிடும் நமக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டா இவ்வளவு நாள் போய் உட்காந்து 2 வருஷமா பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தோம், திடீர்னு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்றாரு, என்ன இது இல்லையா? அந்த இதுல பாத்தீங்கன்னா அநேகர் சப்போர்ட் ஆயிட்டாங்க. வேணா ஐயோ,
ஏன்னா அது கசப்பா இருக்கு, வயிற்றுக்குள்ள போன உடனே கஷ்டத்தை உண்டாக்குது. எங்க கண்ணு முன்னால வந்தவங்க பார்த்துட்டு இப்படிலாம் எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. அப்ப நிறைய கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வாங்கி புசிக்கும் போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, ருசியா இருக்குது. ஆனா உள்ள போன உடனே அது வேலை செய்யும் பாருங்க. சத்தியத்தின் மொத்தம் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது ஐயோ நம்ம பேசாம என்ன பண்ணிடலாம், ஆணைய பொய் ஆணையை மாத்திட்டு வேணான்னு போயிருது. அப்ப அந்த வீட்டை என்ன பண்ணாது, அது அடிச்சு நொறுக்கி விடும் இல்லையா. முதல்ல வேணான்னு போயிட்டா ஒண்ணும் பண்ணாது அது இல்லைங்களா. அப்ப பாருங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். 48ல இருந்து படிங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த வசனம் வந்து இது யாருடைய வீட்டுக்கு வந்திருக்குங்கிறது தான் இந்த வசனம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ யாருடைய புறஜாதி வீட்டுக்கு அது வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஆணையிட்டுட்டோம், தேவனே நான் நம்முடைய சித்தப்படி செய்யறேன்னு ஆணையிட்டாச்சு. இப்போ அந்த ஆணையிட்டோன்னு என்ன நடக்கும், சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அதுதான், ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஆணையிட்டு நம்ம எப்படி தவறாம இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குது. யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடக்கும், தன்னுடைய நல்ல கிரியை உத்தமமா செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குமா, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து. வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதி நம்ம நீதி எது தேவ சுத்தம் அப்படி நடக்கிறது. அடுத்தது மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே. இந்த ரெண்டும் இல்லாம வெறும் சத்தியத்தை மட்டும் பேசினா என்ன பண்ணாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா, அப்போ உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். அடுத்தது எங்க வரணுமா, தோழனுக்கு தீங்கு செய்யாமல் சகோதர சிநேகத்துக்கு கொண்டு சொல்றாரு இல்லையா. இப்படி இருக்கிறவன் ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாது. ஆணையிட்டோட நஷ்டம் வருமா, நிறைய வரும். எவ்வளவு நஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருக்கிறது எல்லாத்தையும். அவருக்கு எதெல்லாம் லாபமா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷம் அவர் வந்து ஒரு பேச்சு சொல்றேன், 15 வருஷம் கூட தான் இருக்கும். ஒரு ரோம போர் சேவனாகி மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரணுங்கிறதுக்காக 15 வருஷம் பகல படிச்சு பட்டம் வாங்கி எருசலேமுக்குள்ள வர்றாரு. வந்து தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. நான் எவ்வளவு பெரிய ஆள் பாரு, எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பிரதம ஆசாரிட்ட லெட்டர் வாங்கிட்டு வர்றாரு. அங்க வந்து கிறிஸ்து பிடிச்ச உடனே எவ்வளவு பவர் இருந்துச்சு, அந்த பவர் எல்லாம் லாபமா இருந்தது எல்லாத்தையும் நஷ்டம். என்னை எல்லாரும் மதிக்கணும்னு நினைச்சது நஷ்டம். நான் உயர்ந்த ஸ்தலமா வாசம் பண்ண நினைச்சது நஷ்டம். பூமியில தொடச்சி போடுற குப்பையை போல அழுக்க போல தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. தூக்கி பால் ஆடுறாங்க, இங்கேயும் அங்கேயும் தூக்கி போடுறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க இல்லைங்களா. அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குது அவர் வாழ்க்கையில. எல்லாத்தையும் லாபமா எண்ணிக்கிட்டார். அப்ப அவருக்கு வாழ்க்கையில நஷ்டம் வந்துதான் வரலையா இல்லைங்களா. அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்கள் வரும். கண்டிப்பா அந்த நஷ்டம் வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், சொல் தவறாம நிலைச்சு இருக்கணும். நம்ம எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு அந்த சத்தியம் நமக்குள்ள வந்து தங்கி இருக்குது. அது நமக்கு உட்பட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்மளை நிக்க வைக்கும். இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம், உடச்சு பாட்டா உடச்சு தூக்கி போட்டுரும். இஸ்ரேல் மக்களையே விட்டு வைக்காத இது நம்மளை விட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்களா. ஒவ்வொரு மனுஷனும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவது. இப்போ இதுல வந்து அந்த ஆணையிட்டதை அப்படியே நிறைவேற்றக்கூடியதுல ஒரு 2 பேரை பார்க்கலாம். அவங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். தானியேல் புத்தகத்துல ஒரு ராஜா, யாரு, தரிய ராஜா இல்லைங்களா. தானியேல் வந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தந்திரமா பண்ணுவாங்க இங்க இருக்கிற ஆட்கள். இந்த தானியேல் வந்து ஒரு யூதன்,
இவன் வந்து நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கான், இவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணி இவன் மேலே நிறைய குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு காரியம் மட்டும் அவர் தொடர்ந்து செய்கிறார். சாலமோன் ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயத்தை கட்டிட்டு சொன்னார், இந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கணும்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி கரெக்டாக அந்த எருசலேமுக்கு நேரம் அந்த கதவை திறந்து வச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். டெய்லி 3 தடவை ஜெபம் பண்ணுவார். இதை பார்த்துட்டு இதில் தான் இவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை மாதம் வரைக்கும், இது வரைக்கும் உங்களை ராஜாவை தவிர வேற யாரும் இந்த தேசத்தில் இருக்கவங்க வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட வச்சு, அந்த சட்டத்துக்கு கையெழுத்து ராஜா போட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த தானியேல் என்ன பண்ணாரு, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. பிடிச்சி இவர் உங்களை வணங்கல, அவருடைய கடவுளை வணங்குறாருன்னு சொன்னோன்னே சிங்க கவியில் தூக்கி போடணும்னு சட்டம் எழுதியிருக்கு. இந்த மாதிரி யாரும் செஞ்சா சிங்க கவியில் போடலான்னு சட்டம் எழுதினவர் யாரு, அந்த ராஜா. ஆனா அந்த ராஜாவுக்கு தானியேல் ரொம்ப பிரியமானவன், ரொம்ப பிரியம் அவருக்கு மனசுல. கடைசியில் இவருன்னு சொன்ன உடனே அவருக்கு தாங்க முடியல, ஆணையிட்டுட்டாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு நஷ்டம் வந்ததுன்னா, தான் உயிருக்கு உயிரா நேசித்த அந்த தானியேல் சிங்கக்கவியில போடும்போது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் தூக்கி அந்த சிங்கக்கவியில போட்டாச்சு. ராம் முழுதும் அவருக்கு தூக்கம் இல்லை. காலையிலேயே போய் நிற்கிறாருன்னா ராத்திரி முழுதும் அவர் எந்த தூக்கமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு பாருங்க. இது கிறிஸ்துவோடைய அன்புங்க. அது இல்லை, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து தான் அது. நம்ம சட்டம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், உபத்திரவத்து வழியாக போய் தான் ஆகணுன்றது தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கஷ்டம் வருது, சாத்தான் இருக்கிற இடத்துல தான் நம்ம வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நைட்டெல்லாம் தூங்காம அந்த ராஜா உட்கார்ந்தது போல கிறிஸ்து இருக்கிறார். நம்ம இந்த வழிதான் போய் ஆகணும்னு நியமிச்சாச்சு. நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த ராஜா தூங்காம இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக அவ்வளவு பாடுபடுறாருன்றத அந்த இடத்துல நமக்கு தேவன் எடுத்து காமிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அப்போ அந்த ராஜா எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாம கையெழுத்து போட்டதில் உறுதியா இருந்தா இருப்பாங்க. ஸோ அது அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. எத்தனை நஷ்டம் வந்தாலும் வாயில சொல்லிட்டு சொன்னதுதான் இல்லைங்களா. அப்போ நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். நம்ம எப்படி தேவ சுத்தம் செய்யறோம்னு ஒப்பு கொடுத்தோமோ அதுல கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்க வேண்டியதா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு ராஜா இருக்கு. யாருங்க? ஏரோது ராஜா. யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு ரொம்ப பிரியமானவரா இருப்பார். ஆனா தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் அவரு தான் ஒரு கோபத்திருத்தி உள்ள போட்டுட்டாரு. உள்ள போட்டதான் அவருக்கு ஒரு வசதியாகி போச்சு. நிறைய அட்வைஸ் கேட்கறதுக்கு தெரியாம போய் கேட்டுட்டு வந்து ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. வெளியே அமைச்சிருக்கலாம். இவருக்கு யோசனை எப்படி இருக்கும் பாருங்க. வெளியில போய் வனாந்தரத்துல இவர் விட்டா எங்க போயிருவாரு, வனாந்தரத்துக்கு போயிருவாரு. வனாந்தரத்துல போய் அட்வைஸ் கேட்கறதுக்கு உள்ள வச்சு அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருந்து அவரை தலையை வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது எவ்வளவு ஒரு கஷ்டம். நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. தான் வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசுல. தலையை வெட்டி கையில கொடுக்குறாரு பாருங்க. இந்த 2 பேரும் ஒரு புறஜாதி ராஜா தன்னுடைய ஆணையிட்டதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்கன்னு பாருங்க இல்லைங்களா. அப்போ நாம கூட ராஜாவா தான் இருக்கிறோம். நாம் ஆணையிட்டதுல நம்ம என்ன பண்ணணுமா, ரொம்ப ஜாக்கிரதையா நிலைச்சிருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. மறுபடியும் அந்த சகரியாவுக்கு வந்துடலாம். நம்மளை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு ஆளை பத்தி பார்க்கலாம். 9வது வசனம். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். 2 ஸ்திரீயை காட்டுறாரு. அப்புறம் அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அது பாருங்க, அந்த 2 ஸ்திரீ அதுக்கு என்ன இருக்கான், நாரையின் செட்டை. அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். இப்போ இந்த 2 ஸ்திரீ யாரா இருக்க முடியும் இல்லைங்களா. அங்க ஒரு தீர்ப்பு நடந்துச்சு இல்லைங்களா. அந்த தீர்ப்பு பத்தி ஃபர்ஸ்ட் சைட்டில் போட்டு மூடிட்டாரு. இப்போ 2 ஸ்திரீயை காட்டுறாரு. இந்த 2 ஸ்திரீ யாரா இருக்கலாம்? ராமன் கேத்தலிக், புரொட்டஸ்டன்ட். இது 2 என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாவால இவங்களும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, அதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. செட்டை இருக்கு. செட்டைன்னா என்னதுங்க? வேத வசனம் தானே. நம்முடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் போகும் அப்படின்னு சொல்றாரு. செட்டைன்றது தேவனுடைய வசனம். அவங்க கிட்ட நீங்க வசனம் இருக்கு. ஆனா என்ன செட்டை இருக்கு? நாரையின் செட்டை. நாரை என்னது பாத்திருக்கீங்களா? கொக்கு ஒத்த கால நின்றுட்டு இருக்கும். அது எங்க நின்றுட்டு இருக்குது? சேத்துலதான் நிக்கும் அது இல்லைங்களா.
சேரா இருக்க இடத்துல தான் நின்றுட்டு அது இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சேருன்றது என்னது? பாவம் இல்லையா? பாவ நிலையில நின்றுக்கிட்டு, ஒயிட்டு கொக்கு தான் அது, வெள்ளை கொக்கு தான், ரெக்கெல்லாம் இருக்குது, ஆனா எங்க நிக்குது அது? சேத்துல இல்லையா? இன்னைக்கு அவங்க நிலைமை எப்படி இருக்கு? இப்போ பைபிள் இருக்குது கையில, போதனை இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட எங்க நின்றுட்டு இருக்காங்க? பாவ நிலையில தன்னுடைய ஆசைகளை எதையுமே விட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி நிலையில தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க? இந்த மரக்கால பூமிக்கும் வானத்துக்கு நடுவாக தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இஸ்ரேல் மக்கள், அந்த யூத மக்கள் செஞ்ச அதே பாவ அளவை இவங்களும் நிறைவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு பாருங்க, அதே தீர்ப்பு இவங்களுக்கு வரும். அடுத்த வசனம். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினேயார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். இது உங்களுக்கு எங்க டைம் எங்க கொடுத்தாச்சு அவங்களுக்கு? இப்போ இங்க க்ளோஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்களுக்கு பயணம் பண்ணி கொண்டு போயிட்டார். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அங்க கண் திறக்கப்படும். நெக்ஸ்ட் யாரு கிடைக்கும் அவங்களுக்கு? அந்த ரட்சிப்பு கீழே தான் அவங்க வருவாங்க இல்லைங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இது நிறைய வசனத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு. இதோட அறிவு மட்டும் நமக்கு போதுமா இருக்கு இல்லையா? நம்ம இதை பத்தி நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு முக்கியமானு பார்க்கும்போது நாரையின் செட்டைன்றது தான். நாரைன்றது சேத்துல நிற்கும். யோகுல கூட ஒரு வசனம் இருக்கு, சேர் இல்லாமல் நாணல் வளருமா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சேர்ன்றது பாவம். அப்போ பாவத்தன்மையில தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அது பார்க்கும்போது இப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம ஆணையிட்டு இருக்கிறோம். அவங்களுக்குலாம் தீர்ப்பு எழுதி முடிஞ்சு போச்சு. இப்போ ஆணையிட்டு இருக்கிற நம்ம கிட்ட தான் அது வந்திருக்கு. நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிறது அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாதான்? அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யாணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. சத்தியம் நமக்குள்ள தங்கிடுச்சு, வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அது என்ன பண்ணுமா? பொய்யாணையிட்டன்னு சொன்னா மரங்களோடும் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன், உடைச்சு போடுறோம் கம்ப்ளீட்டா. இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, தேவனுடைய கற்பனை மீறினதுனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு தண்டனை, அதே தண்டனை தான் இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவ சபைக்கும் வருது. அதே தண்டனை இங்க நமக்கு வந்த பிற்பாடு இல்லைங்களா? நம்ம அதனால தான் நமக்கு ஒரு எச்சரிப்பாக நமக்கு இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த அறிவு நமக்கு என்ன பண்ணுது? இப்போ விழிப்பு உண்டாக்குறதா இருக்குது. வேத வசனம் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு கீழ்ப்படியாத போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை நியமிக்கப்பட்டுச்சு. அதே வசனம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம இதில் நிலைச்சிருக்கலாம். விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டோம்னு சொன்னா நம்ம இன்னைக்கு செய்யற தப்பு, பாவம் மூடப்பட்டிருக்குது, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்குது. ஆனா விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னா, கலப்பையை கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குறதுன்னு சொன்னா அது என்ன பண்ணுது? உடைச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம். உடைச்சு போடுறதுன்னு சொன்னா யாருடைய வீடாகி போயிடுச்சு? அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா யார் உள்ள போந்துதாங்க? சாத்தான் உள்ள போந்துட்டான் இல்லைங்களா? அப்ப நாம கூட இங்க வேணாம், தேவனுடைய கற்பனை வேணாம் நம்ம ஒதுக்கிட்டோன்னு சொன்னா எதிராளி உள்ள போந்துருவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம இதுல கூட ஜாக்கிரதை. அதான் நாட்கள் பொல்லாதாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, தூங்குகிற நீங்க மரித்தோரை விட்டு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு தேவன் தொடர்ச்சியா நல்ல சத்தியங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட பார்க்கும்போது இது ஒரு எச்சரிப்பா நமக்கு எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நடக்கிற இந்த ஜீவ வழியில ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு முன்னால இவ்வளவு தூரம் இருக்குது, நம்ம அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கையும் தேவன் தான் கொடுக்குறாரு இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம அதை ரீச் பண்ணிடலாம், நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் கூட லெஃப்ட் சைடு ரைட் சைடு விழுந்துடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவையா இருக்குது இல்லைங்களா? இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாம இருக்கிறதுக்கு இல்லைங்களா? நமக்கு வலது பக்கம் விழுது சான்ஸ் இருக்கு, இடது பக்கம் விழுதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் சொல்லுவோம், வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தூதர்களை கட்டளையிடுவார். தேவன் நமக்கு அதை வச்சிருக்கிறார். அதனாலதான் நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. நாம் அவரை மறுதளிச்சா
அவர் நம்மை மறுதலிப்பார். கையை பிடிச்சிருக்கிற நாம கையை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு விட்டுடு போ, விடுறது கிடையாது. ஒரு அப்பா கூட பாருங்க எத்தனை வருஷம் விடுறது கிடையாது. விட்டுருங்க 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 விட்டுருங்கன்னு சொல்லிட்டா அவர் தன்னை மறுதலிக்க முடியாது. ஏன்னா அவர் சுயாதீனத்தை கொடுத்ததை, அந்த சுயாதீனத்தை மறுபடியும் என்ன பண்ண மாட்டாரு, இது பண்ண மாட்டார். மறுபடியும் அங்கேயும் சுயாதீனம் வந்து கொடுத்துறாரு போ அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆக நமக்கு இந்த பாடம் ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக புத்தக சுருள் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை இது வந்து கிட்டத்தட்ட 6000 வருஷமா பயணம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த புத்தகத்தோட கூட நாமளும் என்ன பண்ணணும், பயணம் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்தோன்னு சொன்னா உட்கார்ந்ததையும் கூடாது, நிக்கவும் கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அது கூட போக முடியாது. அது பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அதனாலதான் எங்க உட்காரக்கூடாதுன்றாரு, பாவியில் நடுவுல நிக்காத, உட்காராத, அப்புறம் அதாவது பாவிகள் நடுவில் நில்லாமலும் பரியாசக்காரர் நிக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருந்தா தான் இது வெளிச்சத்தை கொடுக்கும். நின்றுட்டோம்னாலும் வெளிச்சம் இருளாயிடும், உட்கார்ந்துட்டோம்னாலும் இருளை தள்ளி போட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? பிரகாசமா நம்ம இருக்கணும்னு சொன்னா அந்த வெளிச்சத்தோட கூட டிராவல் பண்ணிக்கிட்டோம். சத்தியம் நமக்கு கிடைச்சோன்னா அதை தொடர்ந்து பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஆக நமக்கு வந்து நல்ல அருமையான சத்தியங்கள்லாம் தேவன் நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாரம் கூட ஒரு எச்சரிப்பா இருக்குது. அதாவது நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கூட்டு பொரியல் போல தேவன் உங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஆகவே தேவன் தாமே நாம் வந்து ஆணையிட்டதுல தவறாம இருந்து எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் கூட அது நிலைச்சிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான அழைப்புல நாம் சென்றடைய தேவன்